ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொல்லிமலை அடிவாரத்துக்கு வந்தாச்சு. இந்த போர்டு பார்த்தீங்களா? வெல்கம் டு கொண்டை ஊசி வளைவு, கொல்லி ஹில்ஸ் நம்மளை வரவேற்கிறது. ஸோ உள்ளே நம்ம நுழைஞ்சி இப்போ நம்ம வந்து 70 ஹேர்பின் பென்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே சார், ஓகே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம முதல்ல இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படிங்கிறாரு. ஓகே, இவ்வளோ நேரம் நான் வந்து ஜஸ்ட்டு போன வீடியோவில் வந்து இவர் பேர்னு சொல்லி இன்ட்ரொடக்ஷன் பண்ணியிருப்பேன். இப்போ அவங்களுடைய ஃபேஸ் எல்லாம் வந்து இந்த ஃபோட்டோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டு தான் இது. இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு மேலே போனாக்கா நம்ம ஃபர்தராக நம்ம என்ன டீட்டெயிலில் பேசணுமோ அது பேசுகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இறங்கிக்கலாம். வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு வெங்கடேஷ் சார், இந்த பிஹெச்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவர் தான் முன்னாடி நிற்கிறாரு. இப்போ இறங்கிக்கிட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். அதாவது இந்த ஃபோட்டோவில் நிற்கிறது யாருன்னா, இடமிருந்து வலமாக ஃபஸ்ட்டு நான், 2வது ஜெகன், 3வது கோபி, 4வது வெங்கடேஷ் சார், 5 சுனில் சார், பின்னால் ஹெல்மெட் வந்து ராஜேஷ் அண்ட் ஜாபி அவர் ஃப்ரெண்டு. இது இல்லாமல் இது வந்து என்னுடைய தனி சோலோ ஃபோட்டோங்க. ஓகே, நல்லாயிருக்கா? தேங்க்யூ. முன்னாடி வெல்கம் டு மை சேனல் பம்மல் ட்ராவல்ஸ், உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து கொல்லி ஹில்ஸை நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம், அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அது இப்படி பண்ண போகிறோம். இப்படி தான் இருக்கும், இந்த பாம்பு வளைஞ்சி படுத்துக்கிட்டு இருக்க மாதிரி. கேட்டிங்களா? இந்த 70 ஹேர்பின் பென்ஸ் 1962 கவர்மெண்ட்டால் போடப்பட்டதுங்க. இப்படி தான் அதை தாண்டி நம்ம வந்து மேலே போய்கிட்டு இருக்கோம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு. செக் போஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு போகக்கூடாது. அதனால் வந்து அது பார்த்துட்டுப்பாங்க. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு சில இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதுக்காக ஒரு செக் போஸ்ட். ஏன்னா பிளாஸ்டிக் ஐட்டமும் கிளாஸ் எல்லாம் தூக்கி போட்டோன்னாக்கா பாவம், இங்கே விலங்குகள்லாம் கூட இருக்குங்க சில இது. அதுக்கு வந்து தெரியாமல் சாப்பிட்டு இதாகிடுச்சுன்னா அது கொஞ்சம் இதாகிடும். கொல்லி ஹில்ஸில் வந்து பார்க்கக்கூடிய சில இடங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா போட்டிங் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே வந்து ரொம்ப பழமையான ஒரு சிவன் கோயில், அப்புறம் 8 கை அம்மன் சொல்லிட்டு ஒரு அம்மன். இதை பற்றிலாம் சின்ன ஒரு கதை நம்ம வரும்போது பேசலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் வந்து நேச்சரை வந்து நம்ம பார்க்குறதே ஒரு வந்து பியூட்டியாக இருக்கும். அது இல்லாமல் இங்கே வந்து கொல்லிமலையில் வந்து சித்தர்கள் வந்து அந்த காலத்தில் வந்து இன்னும் இருக்காங்க. சித்தர் மருத்துவங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு சில பேருக்கு வந்து குணப்படுத்திகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து நம்ம கண்ணில் படமாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்க வாழ்கிற இடம் வந்து இந்த மாதிரி வீடு மாதிரிலாம் இருக்காது. ஏதோ ஒரு மலையில் இதிலெல்லாம் வாழ்ந்துட்டுருப்பாங்க, காட்டுக்குள்ளார. அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. ஸோ நம்ம சித்தர்களை பார்க்க போகிற ஆராய்ச்சியில் நமக்கு வேணாம், அது இந்த விளையாட்டு நம்ம வரல. அது இல்லாமல் சில பேருக்கு வந்து இந்த கோயிலில் இருக்கிற வந்து சில பில்லி சூனியங்கள்லாம் வச்சு அவங்கள வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் கூட இந்த கோயில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது சில பேருக்கு. இந்த அது பக்கம்லாம் வேணாங்க, பயமாக இருக்கும். நமக்கு எதுக்கு அது வம்பெல்லாம். நம்ம வந்து இப்போது எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், போயிட்டுருக்குறோம். நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குது லொக்கேஷனு. இந்த சித்தர்கள் வாழ்கிறது வந்து இந்த மாதிரி மலை குகைகள் இப்படி இருக்கும். இந்த மாதிரிலாம் இதுதான் வந்து அவர்கள் வாழ்ந்து இங்கேயே வந்து இது அவங்க கிளினிக் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து தங்கி இந்த மாதிரி இது சித்தர் குகை அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் வந்து இங்கே பார்க்குறதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இயற்கை காட்சிகளும். பியூட்டிஃபுல் லொக்கேஷனுங்க. அங்கே பாருங்கள், மேலே வந்து மிஸ்ட் அப்படியே படர்ந்து வருது. அதை பார்த்துக்கிட்டு நம்ம போயிட்டுருக்குறோம். இன்னும் ஃபஸ்ட்டு கொண்டை ஊசி வளைவு வரவில்லை. அதுக்கு முன்னாடி வந்து மலை ஏறுறதுக்கு இதெல்லாம் ஒரு வளைவாகவே இல்லை. அது கொண்டை ஊசி வளைவு நல்லாவே டேர்ன் ஆகும். இதான் ஃபஸ்ட்டு கொண்டை ஊசி வளைவுங்க. கொண்டை ஊசி வளைவு வந்து விட்டோம் சரிங்களா? இதை தாண்டி நம்ம வந்து மேலே போக பாருங்கள், இது பாருங்கள், நல்ல பெண்டு, செம பெண்டு. அப்படியே ஒரு இந்த லெஃப்ட்டில் போனால் அந்த பழைய ரோட்டுக்கு போயிடலாம், ரைட்டில் போனாக்கா அடுத்த ரோட்டுக்கு போயிடலாம். இது வந்து நம்பர் 2 ரைட்டுங்களா? இது மாதிரி வந்து நிறைய பாருங்கள், கரெக்டாக எக்ஸாக்டாக பாருங்க. ஐயோ, செம பெண்டு. வண்டி பைக்கில் போகிறதுக்கு வந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அது கார்லெல்லாம் போகலாம், அது வேறு மாதிரி. இது வந்து ஆகாய கங்கைன்னு ஒரு அருவிங்க. இதெல்லாம் வந்து பிக்னிக் ஸ்பாட்டு. நாங்கள் வந்து எந்த பிக்னிக் ஸ்பாட்டுக்கும் போகல, நாங்கள் மலை ஏறினோம், பார்த்தோம்.
ஓகேயா? சரி, கொல்லிமலையை பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு பேய் வந்து இங்கே வந்து ஆட்சி பண்ணதாகவும், அந்த பேயை வந்து சம்ஹாரம் பண்ணுறதுக்கு 8 கை அம்மன் வந்து அவதரித்ததாகவும் அது வந்து ஒரு மித்தாலஜி ஒன்று இருக்குது. அது இல்லாமல் 2வது இங்கே கொல்லி, அதனால தான் கொல்லிப்பாவை, கொல்லி அதாவது வர்றவங்கள கொல்றது, அதுக்காக தான் கொல்லிமலைன்னு பேருன்னு சொல்கிறாங்க. 2வது என்னென்னா, இந்த உடம்புல வர நோய் வர்றதுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாக்டீரியாஸ், அதை கொல்றதுக்கான மூலிகைகள் இங்கே நிறைய இருக்கிறது. அதை வந்து மருந்தை தயாரித்து இந்த சித்தர்கள்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த உயிர்கொல்லி உயிரினங்களை கொல்ற வாட் இஸ் தட், அந்த ஹெர்பல்ஸ், தட் இஸ் மூலிகை இது நிறைந்த மலைனால கொல்லிமலை அப்படின்றது இன்னொரு பேர். ஐ திங்க் 2வது நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். 2வது கொஞ்சம் வந்து ரீசனபுளாக இருக்குது. ஏன்னா மித்தாலஜியெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, இந்த பேயெல்லாம் நம்ம பார்த்ததில்லை. பேயெல்லாம் ஓகே, அந்த ஆராய்ச்சிக்கு நம்ம வேணாம், ரைட்டுங்களா? இதை மாதிரி வந்து 2 கதைகள் வந்து இதுக்கு சொல்லப்படுதுங்க. இந்த கொல்லிமலைக்கு ரீச் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. இது வந்து 2 வகையாக வரலாம் ட்ரெயினில். ஒன்று, நாமக்கல் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து வரலாம். இப்போ நாமக்கல்லேருந்து வரணுன்னாக்கா உங்களுக்கு வந்து எவ்வளோ, நாமக்கல்லேருந்து ஒரு இது, அப்புறம் சேலத்துலேருந்து 120 கிலோமீட்டருங்க. நாமக்கல்லேருந்து வந்து ஒரு 50 கிலோமீட்டர். நாமக்கல்லேருந்து சேலம்லேருந்து 100 கிலோமீட்டர். திருச்சியிலேருந்து 120 கிலோமீட்டர். இப்போ ஃப்ளைட்டில் வரதா இருந்தாக்கா திருச்சியில் இறங்கிட்டு திருச்சியிலேருந்து பஸ்ஸோ இல்லை காரோ எடுத்திங்கனாக்கா 120 கிலோமீட்டர்ஸில் இங்கே ரீச் ஆகிடலாம். ட்ரெயினில் வரதுனா 2 ஸ்டேஷன் தான், நாமக்கல் அண்ட் சேலம், ரைட்டா? நாமக்கல் ஐ திங்க் இஸ் த நியரஸ்ட் 50 கிலோமீட்டர். நாங்கள் சென்னையிலேருந்து போனனால எங்களுக்கு வந்து 350லேருந்து 400 கிலோமீட்டர், டிபெண்ட்ஸ் ஆன் த ரோடு. சில ரோடு டைவர்ட் எல்லாம் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இருக்கும்போது ஒரு 20-30 கிலோமீட்டர் ஜாஸ்தி ஆகும். ஸோ இப்படி ஒரு எங்களுக்கு கிட்டத்தட்ட 370 மேலே வந்துடுச்சுங்க. ஓகே, அப் அண்ட் டவுன் வந்து கிட்டத்தட்ட 800 ஆகிடுச்சு. அது மாதிரி வந்து ஒரு அருமையான ஒரு ட்ரிப்புங்க இது. அட்வென்ச்சரஸில் வந்து இது பைக்கிங் இதில் வந்து நல்ல ஒரு 70 ஹேர்பின் பென்ஸ் வந்து 1962 வந்து லே பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. வந்து எப்படின்னா, நல்லா வந்து ஒரு வின்டருக்கு வந்து கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்கும். சம்மருக்கு வந்து கம்பேட்டபிளி சென்னை அதர் பிளேசஸ் இது கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து அப்போ வந்து ஒரு 20 மினிமம் இருக்கும். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 போகும், 15-10 வரைக்கும் போகிறதுக்கு கூட ஜாஸ்தி பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இது வந்து 4265 ஃபீட்டு ஹைட்டு அண்டு 280 ஸ்கொயர் கிலோமீட்டருங்க வித் 70 ஹேர்பின் பென்ஸ், ரைட்டுங்களா? அந்த ஆகாய கங்கை அருவிக்கெல்லாம் நம்ம ஏன் போகலன்னா, அது கீழே வந்து 1300 படி கீழே இறங்கி போகணும். இறங்கி போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் திரும்பி மேலே ஏறி வரணும் இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து அந்த ரிஸ்க் எடுக்கல. நம்ம இது வரைக்கும் போகலிங்க, நம்ம எந்த இதுக்கும் போகல. நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் தான் 10வது ஏர்பின் பெண்டு. அதாவது வண்டி ஓட்டணும், பைக் ஓட்டணும், போகணும், அட்வென்ச்சர்ஸ் பண்ணணும், திரும்பி வரணும். இதுதான் எங்கள் டீமோடைய மெயின் ஃபோக்கஸிங்கே இது தான். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே இதே மாதிரி மென்டாலிட்டி தான் உண்டு. ஏன்னா அங்கே போயிட்டு பிக்னிக் ஸ்பாட் போயிட்டு உடம்ப வருத்திக்கிட்டு டயர்ட் ஆக்கிக்கிட்டு திருப்பி வண்டி ஓட்டணுன்னாக்கா அது வந்து வேணாம். அது வந்து ஏதாவது வண்டி ஓட்டும்போது தூக்கம் எங்கே வந்துச்சுன்னா அது பிரச்சனை. அதனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது, ரைட்டுங்களா? இங்கே வந்து நிறையா வந்து சின்ன சின்ன விலங்குகள்லாம் இங்கே நிறையா உண்டு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரங்கு, அப்புறம் சின்ன மான், காட்டுப்பன்றி, இது மாதிரிலாம் வந்து நிறையா இருக்குது. ஆனால் நம்ம கண்ணில் எதுவும் படலை. நமக்கு வந்து சாட்சாத் ஆஞ்சநேயர் பகவான், குரங்குகள் நிறைய நம்ம கண்ணில் பட்டுது, ரைட்டுங்களா? இங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா குரங்கு ஒன்று சைடில் ஒன்று இருக்குது, போச்சு, ரைட்டு. அடுத்தது வந்து ஒரு குரங்கு வந்து அங்கே வரும் பாருங்க, ஆபாடி நிறைய இருக்குங்க. அங்கங்கே மரத்தில் இருக்குது, அங்கங்கே மரத்தில் இருக்குது.
இது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து இங்கே வந்து இங்கே ஒரு குரங்கு ஓகே ரோட்டில் வந்து ஒரு குரங்கு வந்து அதை பார்த்து முறைக்குது. எப்பா முறைக்காதப்பா, நாங்கள்லாம் ஒன்றும் பண்ண வரல உங்களை, நாங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு வந்து நம்மளை பார்த்தா பயங்க, வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, முறைக்காத இவன் ஒருத்தன் முறைக்கிறான். பயமாக இருக்குது பார்க்குறது. யாரா நீ என் இடத்துக்கு வந்து? கண்டிப்பாங்க உண்மை தான். ஏன்னா நாம் வந்து அவங்க இடத்துக்கு போயிருக்கிறோம். ஸோ நம்ம ஒழுங்காக வந்து நம்ம நடந்துக்கணும், அதை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து உயிரினங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, காட்டு யானை வந்து இதுக்குள்ளே வந்துருச்சு. அது வரலைங்க, அதோட இடத்துக்கு அது இருக்குது. நம்ம தான் அதோட இடத்துக்கு போய் நம்ம ஆக்குபை பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கொடியை பற்றி சொல்கிறேன். என் வண்டியில் ஒரு கொடி கட்டியிருக்கேன் இல்லையா, இந்த கொடி வந்து என்னென்னா லடாக்கில் வந்து ஒரு ஸ்துபியில் வந்து மந்திரிச்சு கொடுத்தாங்க. அந்த வாங்கின அந்த கொடியை, அந்த கொடியுக்கு என்னென்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குங்க. இது வந்து ஒவ்வொன்றும் ஒரு கலர், ஒவ்வொரு கலரும் இந்த பஞ்சபூதம் சொல்கிறாங்க, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அதோடைய மந்திரங்களை வந்து ஒவ்வொரு கொடிக்கும் பதிச்சு அதை வந்து பூஜை பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா லடாக்லலாம் நம்ம பார்த்திங்கன்னா ரோடு வந்து இதோட மோசமாக இருக்கும், உயிர் பயம் ஜாஸ்தி. அந்த மாதிரி இடத்துல நமக்கு வந்து அறியாமலே வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வரும். வண்டி உழுந்துட்டான்னா அங்கே இப்படி சரிஞ்சிட்டாக்கா, அந்த மாதிரிலாம் தாட்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸு. ஸோ நெகட்டிவ் தாட்ஸை நமக்கு நெகட்டிவ் ஆக்ட் பண்ண வைக்கும். அது வந்து வராமல் இருக்கிறதுக்கு, பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கறதுக்கு இந்த கொடி கட்டுவாங்க. இந்த கொடியில் காற்று பட்டு, அந்த காற்று நம்ம மேலே பட்டுதுன்னா நம்ம மைண்ட்லேயும் வந்து சுத்தமாக இருக்கும். நமக்கு வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் பாசிட்டிவ் எனர்ஜி தாட்ஸ் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். அதுக்காக அந்த இது வந்து கட்டியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து வனவிலங்குகளை பற்றி பேசுவோம். அதாவது வந்து நம்ம நிறைய இந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியெல்லாம் போகிறனால இந்த டைகரெல்லாம் ஃபோட்டோ எடுக்கும்போது அது பாட்டு அது வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்குங்க. பாம்பாக இருந்தாலும் சரி, புலியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கொடிய விலங்கு, யானையாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து முதல்ல உங்களுக்கு திரும்பி பார்க்கும். நீ அவங்க யாரையும் தொல்லை பண்ணலை அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அது பாட்டுக்கு போகும். அதனால் உங்களுக்கு வந்து உங்களால் உங்களுக்கு ஏதாவது தொல்லை அப்படின்னு ஒரு ஏதாவது மைண்டில் பட்டுருச்சுனாக்கா அது உடனே அட்டாக் பண்ணுங்க. அது மேலே தப்பே சொல்லக்கூடாது. நியூஸ் எல்லாம் பார்த்துணும், காட்டு விலங்கு வந்து உள்ளே வந்துருச்சு, யானை வந்து பயிர் உள்ளே வந்துருச்சுன்னு. அதெல்லாம் அதோட இடம் பாது. அதோட இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து பயிர் போட்டு இது பண்ணி காடு அழித்து வயலாக்கியிருக்கோம், கிராமம் ஆக்கியிருக்கோம், கட்டடம் கட்டியிருக்கோம். அது எங்கே போகும்? அதோட இடம் எப்பவும் தேடி தான் வரும். அது இயற்கை. அது இப்போ மழை பெஞ்சால் எப்படி வந்து தண்ணி வந்து நம்ம வீட்டுக்குள்ளார அங்கெல்லாம் வந்துடுது. ஏன்னா அதோட ஆறு போகிற இடம் அது. அங்கே நம்ம வீடு கட்டிக்கிட்டு பிளாட்டு போட்டு அங்கே அந்த வீடு கட்டிக்கிட்டு வெள்ளம் புகழ்ந்து விட்டது அப்படின்னு நியூஸ் போடுறாங்க. அதெல்லாம் பார்த்தா சிரிப்பாக இருக்கும். ஆறு அதோடைய இடத்த தேடி போயிட்டுருக்கு, அந்த இடத்த நம்ம வீடு கட்டியிருக்கோம். ஸோ இயற்கை நம்ம வந்து எப்போவுமே குறை சொல்லக்கூடாது. இப்போ இயற்கையாகவே இருக்கணும். அதை எப்போ நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோமோ அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா நம்மளால் தாங்க முடியாது. அதனால் வந்து வாங்க சார், உங்களுக்கு தான் சார் எடுத்துகிட்டு இருக்காங்க, வாங்க வாங்க. ஐயோ சார், சுனில் சார் தப்பு, இது மாதிரி பண்ணாதீங்க. அவர் வந்து ரொம்ப லெஃப்ட்டு போடுறாரு. அது என்னன்னா சமயத்தில் வந்து ஸ்ட்ரீப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் வந்து இப்போ தான் கொஞ்சம் வந்து பைக்கு வந்து ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் டேர்னிங் வந்து இன்னும் கொஞ்சம் ரேடியஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு டேர்ன் பண்ணால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஷார்ப் டேர்ன் பண்ணுறாரு. அது சமயத்தில் என்ன நம்ம வந்து ஏறும்போது ஃபஸ்ட் கியரில் ஏறுவோம். அது என்னென்னா டப்புன்னு புல்லெட்டில் அப்படின்னா திடீர்னு வந்து நியூட்ரலில் வந்துடும். அது வந்து அது கொஞ்சம் கவனிச்சிக்கணும். அது அவர் பார்த்து வந்துடும். அது போக 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 வந்துடும். பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா பண்ணுறாரு. இது 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 மாதிரி தான். அதை விட்டு ஒட்டி போகணும். லெஃப்ட்டில் மட்டும் ஏன் இப்படி போகிறாருன்னு தெரியல. போக போக சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தபடியாக நம்ம வந்து கொல்லிமலை வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து இந்த ஸ்பைசஸுங்க. இந்த கிராம்பு, பட்டை, ஏலக்காய் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் அங்கே லோக்கலில் மார்க்கெட்டில் வந்து கடையில் வச்சுருக்காங்க. ஆனால் அது வந்து எனக்கு என்னமோ அது வந்து ஒரிஜினல் இல்லைன்னு தோணுது. ஏன்னா முக்கால்வாசி எல்லாமே அவங்க வந்து கீழே மார்க்கெட்டுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்பிடுறாங்க.
ரைட்டுங்களா? இங்கே இருக்கிறது வந்து அவ்வளோவா அது ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் நம்ம ரோட்டில் பார்க்கலாம், அங்கங்கே வந்து ஏலக்காய் செடி எல்லாம் பார்க்கலாம். ஆனால் அது ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் அண்ட் ஆல் ஒரிஜினல். ஏன்னா கிராம்பு இதெல்லாம் வந்து இங்கே வந்து ஃபேமஸ். அது இல்லாமல் வந்து கொல்லிமலை தேன் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்குமே. ஐ திங்க் இது ஏதோ ஒரு இது பாயிண்ட்டு, வியூ பாயிண்ட்டு போல் இருக்குது. அங்கே வந்து நிற்கிறாங்க. நமக்கு அங்கே நேரம் இல்லை. இங்கே மேலே வந்து நம்ம வந்து ஒரு ரிசார்ட்டுக்கு அங்கே வந்து புக் பண்ணியிருக்கோம். அந்த ரிசார்ட்டோடைய என்ட்ரன்ஸ் நான் வந்து கடைசியில் காட்டுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த ரிசார்ட்டு. அந்த ரிசார்ட்டே வந்து ஒரு மலைச்சரிவில் இருந்ததுங்க. ஐ திங்க் நம்ம இதுக்கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். 70th ஹேர்பின் பெண்ட். நான் வந்து 20 வரைக்கும் நம்ம வந்து எடுத்துகிட்டு அப்புறம் வீடியோ நான் கட் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி வந்து ஆரம்பிக்கிறேன் நான். கேட்டுங்களா? ஐ திங்க் இப்போ வந்து 66 67வது வந்துடுது. 67 இன்னும் கொஞ்சம் இது போச்சுன்னா 70th ஹேர்பின் பெண்டு வந்துன்னு நினைக்கிறேன். வந்துருச்சுனாக்கா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் 2 கிலோமீட்டர் தான் ஊருக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஐ திங்க் நியரிங் 70. இதுதாங்க 70th ஹேர்பின் பெண்டு. இதுதான் 70th ஹேர்பின் பெண்டு. ஓகேங்களா? ஓகே, 70 ஆஃப் 70 முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து we are just 2 kilometers entering to the city. What is that? the கொல்லிமலை அப்படிங்கிற அந்த டவுனுக்கு போகிறோம். ஆனால் நிறைய ட்ரைபல் பீப்புளெலாம் இருக்கிற ஒரு ஊர். இப்போல்லாம் கொஞ்சம் வெளியில் இருக்க ஆளுங்களாம் கொஞ்சம் சிவிலைஸ்டாக இருக்காங்க. இன்னும் கிராமத்துக்கு உள்ளார காட்டு வழி உள்ளார போனாக்கா அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. நமக்கு எல்லாமே இந்த ரிஸ்க் எல்லாம் வேணாங்க. நமக்கு யாராவது அந்த சொந்த ஊர்க்காரங்க கூட்டிகிட்டு போனாக்கா போகலாம். இல்லாட்டி நமக்கு வந்து நம்ம வந்த வேலை வந்து என்ன, வண்டி ஓட்டுறோம், வண்டி ஓட்டிட்டு திருப்பி பைக்கில் இறங்கி சேஃபாக போகிறோம். இதுதான் நம்ம வேலை. என்ஜாய் பண்ணுங்கள், பாருங்கள் இயற்கை காட்சி எப்படி இருக்குதுன்ட்டு. பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் எல்லாமே. இந்த மாதிரி வரப்போகிற வீடியோவில் எல்லா மலையும் முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மலையும் முதல்ல போகணுன்ட்டு பிளான் போட்டிருந்தோம். என்னமோ சட்டுன்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சுது. நேராக நாங்கள் வந்து லடாக்கு போயிட்டு வந்துட்டோம். அது கடைசியாக தான் போனதாக பிளான், ஒரிஜினல் பிளானு. நாங்கள் இப்போ வந்து ஏலகிரி போயாச்சு, ஏற்காடு போயாச்சு, இது இப்போ வந்து கொல்லிமலை, அடுத்தது இன்னும் இருக்குது மேகமலை இருக்குது, அப்புறம் கூர்க்கு போகணுன்னு ஒரு பிளான். அதான் அங்கே வந்தாச்சுங்க. இதுதாங்க ஊர், கொல்லிமலை என்ட்ரன்ஸ் ஊருங்க. இது ஊருக்குள்ளே வந்து போனால் கொல்லி உங்களை அது கடைகள்லாம் வந்து ஆரம்பிச்சு, டீ கடை எல்லாம் இருக்குது. பாருங்கள் ரிசார்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இங்கே ரிசார்ட்டில் தங்கலை, இன்னும் உள்ளார இருக்குது ஒரு ரிசார்ட்டு. இப்போ அங்கே போயிட்டு எல்லோரும் நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு எல்லாம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு ரைட் எடுத்து போவோங்க. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா பார்த்தா நல்லா இருப்பேனாக்கா லைக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் கடைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த பெல் ஐக்கானை டச் பண்ணி விடுங்க. ஓகே, இங்கே வந்து நின்னாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ரைட் எடுத்துகிட்டு போனாக்கா அந்த ரைட்டில் தான் வந்து எங்கள் ரிசார்ட் இருக்குது. இப்போ வந்து we are waiting for others to come. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய இதுவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ வெரி மச். ஓகே, இதுதாங்க நாங்கள் தங்க போகிற ரிசார்ட்டு, சீத்தல் கார்டன். இதான் என்ட்ரன்ஸு. இதெல்லாம் நாங்கள் வந்து வெப்சைட்டில் முதல்ல பார்த்துட்டு தான் நான் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட கதையே சொன்னேன். இதுதான் மெயின் பில்டிங் என்ட்ரன்ஸு. இன்னும் நிறைய பேசுவாங்க. ஓகே.